வணக்கம். இன்றைய ஆழமான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். பொதுவா ஞானம், விடுதலைன்னு சொன்னாலே பல வருஷங்கள் இல்லைன்னா பல பிறவிகள் கூட ஆகும் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா, அதுதான் பொதுவான கருத்து. ஆனா இல்ல, இந்த கணமே இப்போதே விடுதலை சாத்தியம்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுது. அது எப்படி சாத்தியம்? அந்த புரட்சிகரமான போதனை என்னங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட நோக்கம். நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்டு ஓஷோவோட அஷ்டவக்ர மகாகீதை முதல் சொற்பொழிவு தான் நாம இன்னைக்கு விரிவாக அலச போறோம். சரி. ஓஷோ இந்த உரையோட ஆரம்பத்திலேயே ஒரு ரொம்ப பெரிய விஷயத்த சொல்றாரு. ம். அஷ்டவக்ர கீதை மாதிரி ஒரு சாஸ்திரம் மனுஷ வரலாற்றிலேயே இல்லைன்னு சொல்றாரு. இதுல சமூகம், அரசியல், மதம்னு எதோட சாயலும் இல்ல. இது தூய சத்தியம்னு சொல்றாரு. இது ஒரு பெரிய கூற்று இல்லையா? நிச்சயமா. இத புரிய வைக்கிறதுக்காக ஓஷோ உடனே ஒரு ஒப்பீட்டை கொண்டு வராரு. ஓ. அதுதான் கிருஷ்ணரோட பகவத்கீதைக்கும் அஷ்டவக்ரரோட கீதைக்கும் உள்ள வேறுபாடு. சரி. ஒரு ஒரு கிச்சடி மாதிரி. கிச்சடியா? ஆ. அது என்ன அர்த்தத்துல சொல்றாரு? அதாவது பலவிதமான கருத்துக்களோட ஒரு கலவை. ம். பக்தி, கர்மம், ஞானம்னு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஏதோ ஒண்ணு அதுல இருக்கும். ஒரு நிமிஷம். பகவத்கீதையை கிச்சடின்னு சொல்றது அதோட முக்கியத்துவத்தை குறைக்கிற மாதிரி இல்லையா? சொல்லப்போனா அதோட அந்த பலதரப்பட்ட தன்மை தானே அதோட பெரிய பலம். கரெக்ட். அதனால தானே அது இத்தனை கோடி மக்களை போய் சேர்ந்திருக்கு. மிக சரியான கேள்வி. ஓஷோ அத குறைச்சு மதிப்பிடல, அதோட நோக்கத்தை விளக்குறாரு. ம். கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட பேசினாலும் அவர் பேசுறது மொத்த மனித குலத்துக்காகவும். ம். அதனால எல்லாரையும் அரவணைச்சு போக வேண்டிய ஒரு தேவை அவருக்கு இருக்கு. சரி சரி, புரியுது. அதனாலதான் கீதை ஒரு கவிதை மாதிரி இருக்கு. ம். நீங்க யாரு, உங்களோட மனநிலை என்னவோ அதுக்கேத்த மாதிரி அதுல இருந்து ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கலாம். ம். அது அதோட பலம்தான். ஆனா ஆனா அஷ்டவக்ரரோட நோக்கம் அது இல்ல. அதேதான். அஷ்டவக்ர கீதை எப்படிப்பட்டதுன்னா ஓஷோ சொல்றாரு, அது ஒரு சத்தியவாதி. சத்தியவாதி. ஆமா, உண்மையா பட்டவர்த்தனமா பேசுறது. கேக்குறவங்களுக்கு புரியுமா, அவங்க மனசு கஷ்டப்படுமான்னெல்லாம் கவலையே இல்ல. ஓகே. இது கவிதை இல்ல, இது தூய கணிதம். 2 கூட்டல் 2 4 மாதிரி ரொம்ப துல்லியமானது. இதுல சமரசமே கிடையாது. அப்போ அதனாலதான் ஓஷோ சொல்றாரு, கிருஷ்ணரோட கீதையை நீங்க அர்த்தம் படுத்தலாம், ஆனா அஷ்டவக்ர கீதையை நீங்க அர்த்தம் படுத்த முடியாது. நீங்க உங்களையே முழுசா கைவிட்டா மட்டும்தான் அது உங்களுக்குள்ள நுழையும். சரி, இவ்வளவு தீவிரமான ஒரு ஞானிய பத்தி என்ன தகவல்கள் இருக்கு? ஓஷோ அவரோட கதைகளை சொல்றாரு இல்லையா? ஆமா, வரலாற்று ரீதியா அஷ்டவக்ரரை பத்தி அதிகமா தெரியல. ஆனா ஓஷோ 2 முக்கியமான குறியீட்டு கதைகளை விளக்குறாரு. சொல்லுங்க. முதல் கதை அவர் தன் தாயோட கருவறையில இருக்கும்போதே நடக்குது. என்னது? கருவறையிலிருந்தே வா? இது நம்பவே முடியலையே. ஆமா, கதை இதுதான். அவங்க அப்பா வேதங்களை ஓதும்போது உச்சரிப்புல ஒரு பிழை செய்யாரு. ஓ. கருவறையில இருக்கிற அந்த குழந்தை அந்த பிழைய சுட்டி காட்டுது. தன் ஞானத்தை விட அகங்காரம் பெருசா இருந்த தந்தை கோபமாகி, நீ 8 கோணல்களோட பிறப்பாய்னு சாபம் கொடுத்துக்கிறாரு. அதனாலதான் அவருக்கு அஷ்டவக்ரர்னு பேரா? 8 கோணல்களை உடையவர்னு. அதேதான். இது ஒரு கதையா இருந்தாலும் ஓஷோ சொல்ற உட்பொருள் ரொம்ப ஆழமானது. என்ன அது? அஷ்டவக்ரரோட ஞானம் புத்தகத்தை படிச்சோ யார்கிட்டயாவது கத்துக்கிட்டு வந்ததில்ல. அது அவரோட இயல்பா இருந்தது. அறிவு வெளியிலிருந்து வர்றதில்ல, அது உள்ள இருந்து வெளிப்படுதுங்கிறதுக்கான குறியீடு அது. வாவ். சரி, இரண்டாவது கதை அது இன்னும் சுவாரஸ்யமானதுன்னு சொன்னீங்க. ஆமா, 12 வயசுல ஜனக மகாராஜாவோட சபைக்கு போறாரு. 12 வயசுலயா? ஆமா, அங்க இருந்த பண்டிதர்கள் எல்லாரும் இவரோட கோணலான உடம்ப பார்த்து சிரிக்கிறாங்க. ம். அதுக்கு பதிலா அந்த 12 வயசு சிறுவன் அஷ்டவக்ரன் அவங்கள விட உரக்க சிரிக்கிறான். அப்படியா? சபை அப்படியே அமைதியாயிடுது. ஜனகர் கேக்குறாரு, எல்லாரும் சிரிச்சது சரி, நீ ஏன் சிரிக்கிறாய்னு. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்? அந்த பதில் அந்த சபையையே அதிர வச்சது. அவர் கேட்டார், நான் பண்டிதர்கள் நிறைஞ்ச சபைக்கு வந்ததா நினைச்சேன். ஆனா இங்க தோளை தைக்கிற செம்மார்கள் மட்டும்தான் இருக்காங்க. செம்மார்களா? ஆமா, சமாரர்கள்னு சொல்வாங்க. அவர் சொல்றாரு, இவங்களோட பார்வை தோளை தாண்டி போகல. இந்த தோளை மட்டும் பாக்குற கூட்டத்திலயா சத்தியம் தீர்மானிக்கப்படுதுன்னு கேக்குறாரு. என்ன ஒரு சக்தி வாய்ந்த பதில்! அந்த வயசுல அப்படி ஒரு தெளிவு நினைச்சு பார்க்க முடியல. அது மட்டும் இல்ல, அவர் தொடர்றாரு, பானை வளைஞ்சிருந்தா உள்ள இருக்கிற ஆகாயம் வளைஞ்சிடுமா? உடல் கோணலா இருக்கிறதால உள்ள இருக்கிற ஆத்மா கோணலாகிடுமான்னு கேக்குறாரு. வாவ். இந்த கேள்விதான் அவரோட போதனையோட மையம். நீங்க இந்த உடல் இல்ல, நீங்க அத பாக்குற சாட்சி.
இது இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா காலகட்டத்துக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கு. எப்படி சொல்றீங்க? நம்மளோட தோற்றத்தை, வெளி வடிவத்தை வச்சு தான் நம்ம மதிப்பு தீர்மானிக்கப்படுதுன்னு ஒரு எண்ணம் பரவலா இருக்கு. ஆனா உடல் வெறும் கூடு. நாம அதை பார்க்கற சாட்சிங்கிற கருத்து ஒரு பெரிய விடுதலையை தரும் இல்லையா? மிகச் சரியா சொன்னீங்க. இத புரிஞ்சுகிட்ட ஜனக மகாராஜா அஷ்டவக்ரர் ஒரு சாதாரண சிறுவன் இல்லைன்னு உணர்றாரு. உடனே அவர்கிட்ட இருந்து அந்த முக்கியமான கேள்விகள் வருது. ஆனா அந்த 3 புகழ்பெற்ற கேள்விகள், ஞானம் எப்படி அடையப்படுது, விடுதலை எப்படி சாத்தியமாகும், வைராகியம் எப்படி கிடைக்கும்? இந்த கேள்விகளுக்கு அஷ்டவக்ரர் கொடுக்கிற பதில் எந்த யோக பயிற்சியோ தியான முறையோ சொல்லல. ரொம்ப நேரடியானது. என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, மகனே, நீ விடுதலை விரும்பினா புலன் இன்பங்கள விஷம் போல தூக்கி எறி. மன்னிப்பு, எளிமை, கருணை, மனநிறைவு, சத்தியம் இதெல்லாம் அமுதம் போல அருந்து. ஒரு நிமிஷம். புலன் இன்பங்களை விஷம் போல தூக்கி எறியுங்கிறது கேட்க ரொம்ப தீவிரமா இருக்கே. சராசரி மனுஷனுக்கு வாழ்க்கையே அது சுத்தி தானே இருக்கு. அப்போ எல்லாரும் சன்னியாசியா போக சொல்றாரா? இது ஒரு பொதுவான சந்தேகம்தான். ஓஷோ இது அழகா விளக்குறாரு. அஷ்டவக்ரர் பொருள்களை துறக்க சொல்லல. அப்புறம் அந்த பொருட்கள் மேல இருக்கிற பற்றுதல், அதுதான் சுகம்ங்கிற அந்த மயக்கத்தை துறக்க சொல்றாரு. விஷம் பொருள் இல்ல, அந்த பொருள் மேல நமக்கு இருக்கிற அடங்காத தாகத்துல தான் இருக்கு. ஓ சரி சரி. அதே மாதிரி கருணை, மன்னிப்பு இதெல்லாம் நீங்க வெளியிருந்து பெற வேண்டியதில்ல. அது உங்களோட இயல்பு. அந்த அமுதத்தை நீங்க பருகணும். அதாவது உங்க இயல்புல நீங்க நிலைச்சிருக்கணும்னு சொல்றாரு. இதுவே ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா இதுக்கு மேல ஒன்னு சொல்றாரு இல்லையா? ஆமா. அடுத்த வரியில தான் அவரோட போதனையோட சிகரமே இருக்கு. அவர் சொல்றாரு, நீ இந்த உடல் அல்ல. நீ பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த பஞ்சபூதங்களும் அல்ல. நீ இதை எல்லாத்தையும் அறிபவன். இதுகளோட சாட்சி. இத உணர்ந்தா போதும், நீ முக்தன். நீ ஒரு சாட்சி, சைத்தன்ய ஸ்வரூபம், அதாவது தூய உணர்வு நிலை. இந்த சாட்சியாக இருப்பதுங்கிறத இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. சாட்சி நிலைனா உங்களுக்குள்ள நடக்கிற எல்லாத்தையும் எந்த விதமான விருப்பு வெறுப்பும் இல்லாம, தீர்ப்பு சொல்லாம கவனிக்கிறது. உதாரணமா? உங்களுக்குள்ள ஒரு கோபமான எண்ணம் வருதுன்னு வச்சுப்போம். பொதுவா நாம என்ன செய்வோம்? ஒன்னு அந்த எண்ணத்தோட சேர்ந்து கோபப்படுவோம். இல்லனா நான் கோபப்படக்கூடாதுன்னு அந்த எண்ணத்தோட சண்டை போடுவோம். கரெக்ட். ரெண்டுமே தப்பு. சாட்சி நிலைங்கிறது, ஓ, எனக்குள்ள ஒரு கோபமான எண்ணம் வந்திருக்குன்னு ஒரு 3வது ஆள் மாதிரி அதை கவனிக்கிறது. நீங்க அதோட ஒன்னு சேர்றதும் இல்ல, அதை எதிர்க்கிறதும் இல்ல, வெறுமனே பாக்குறீங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்? அந்த பார்வை நிகழும் கணத்துல அந்த எண்ணம் சக்தி இழந்து மறைஞ்சிடும். இதுதான் சாட்சியா இருக்கிறது. இதுதான் விடுதலையா? இவ்வளவு எளிமையாவா? இங்கெல்லாம் அஷ்டவக்ரரோட புரட்சியே இருக்கு. அவர் அதுனேப்னு ஒரு சமஸ்கிருத வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போதே, இந்த கணமே. விடுதலைங்கிறது எதிர்காலத்துல நீங்க அடைய போற ஒரு இலக்கு இல்ல, அது இந்த கணத்துல நீங்க உணர வேண்டிய உங்களோட இயல்பு. இது பிறவிகள் கடந்து சாதனை செஞ்சு அடையிற விஷயம் இல்ல. ஓஷோ இத ஒரு குவாண்டம் பாய்ச்சல்னு சொல்றாரு. ஒரு நொடியில நடக்கிற மாற்றம். அப்படியானா இதுக்கான வழிமுறை என்ன? தியானம், மந்திரம் அப்படி ஏதாவது? ஆச்சரியம் என்னன்னா, வழிமுறைங்கிறது செயல் இல்ல, ஓய்வு. சமஸ்கிருதத்துல விஷ்ராம். ஓய்வா? ஆமா. அஷ்டவக்ரர் சொல்றாரு, எதிலும் நிலை பெறு, அதுவே ஓய்வு. நீங்க எதையாவது செய்யறது மூலமா சத்தியத்தை அடைய முடியாது. ஏன்னா செய்யறது இருக்கிற வரைக்கும் செய்றவங்கிற அகங்காரம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? அதான், செய்வதை விட்டு விட்டு வெறுமனே இரு. உங்க இயல்பான சாட்சி நிலையில ஓய்விடுங்க. நீ பிராமணன் இல்ல, சூத்ரன் இல்ல, எந்த ஆசிரமத்தையும் சேர்ந்தவன் இல்ல. நீ ரூபமற்ற பற்றற்ற சாட்சி. இத அறிவதுதான் சுகம். இது நாம இன்னைக்கு சந்திக்கிற பர்ன் அவுட் கலாச்சாரத்துக்கு ஒரு அருமையான பதிலா தெரியுது. எப்படி? எப்பவும் எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எதையாவது அடைஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிற அழுத்தத்திலிருந்து விடுபட்டு வெறுமனே இருக்கிறதுங்கிற யோசனையே ஒரு பெரிய விடுதலையா இருக்கு. மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த இருத்தல்ங்கிறது சோம்பேறித்தனம் இல்ல, அது உச்சகட்ட விழிப்புணர்வு. இவ்வளவு தூய சமரசமற்ற ஒரு சாஸ்திரத்தை ஓஷோ ஏன் இத்தனை காலம் கழிச்சு பேச தேர்ந்தெடுத்தாருங்கிற கேள்வியும் வருது. அவரே அதுக்கு விளக்கம் சொல்றாரு இல்லையா? ஆமா. அவர் சொல்றாரு, நான் கிருஷ்ணரோட கீதை பத்தி பேசும்போது என்கிட்ட ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. அது ஒரு சந்த மார்தி. அந்த கூட்டத்துக்கு பலவிதமான விருப்பங்கள் இருந்துச்சு. சரி. நேரடியான சத்தியம் புரிஞ்சிருக்காது. அல்லது அதை எதிர்கொள்ள அவங்க தயாரா இருந்திருக்க மாட்டாங்க. அதேதான். ஆனா இப்ப என்ன மாறிடுச்சுன்னா, ஓஷோ சொல்றாரு, அந்த சந்தை இப்ப கலைஞ்சிடுச்சு. உண்மையான தாகம் உள்ளவங்க, எதையும் இழக்க தயாரா இருக்கிற ஒரு சில விவேகானந்தர்கள் மட்டும்தான் இப்ப என்கிட்ட இருக்காங்க. ஓ.
அதனால கலப்படம் இல்லாத தூய சத்தியத்தை பகிர்ந்துக்க இதுதான் சரியான தருணம்னு அவர் கருதியதால அஷ்டவக்ர கீதைய தேர்ந்தெடுத்ததா சொல்றாரு. இது ஒரு முக்கியமான புள்ளி. அஷ்டவக்ரோட போதனை எல்லாருக்கும் இல்ல. யார் தங்களோட நம்பிக்கைகளை, அடையாளங்களை, அகங்காரத்தை முழுசா கைவிட தயாரா இருக்காங்களோ அவங்களுக்கானது. ஆமா, சுருக்கமா சொன்னா இந்த முதல் உரையோட சாராம்சம் இதுதான். விடுதலைங்கிறது செயல்கள் மூலியமா எதையோ அடையறதில்ல. இந்த ஆய்வு உங்களுக்குள்ள ஒரு சிந்தனையை தூண்டலாம். ஓஷோ சொல்ற மாதிரி ஞானத்துக்காக செய்யறதுங்கிறது ஒரு பொறி. ஏன்னா அது நான் செய்றேங்கிற அகங்காரத்தை உயிரோட வச்சிருக்கு. கரெக்ட். அஷ்டவக்ரோரோட பாதை தூய பார்த்தல் அல்லது சாட்சியா இருத்தல். அதனால நீங்க சிந்திக்க வேண்டிய கேள்வி இதுதான். சொல்லுங்க. உங்களோட சொந்த அமைதிக்கான தேடல்ல உங்க ஆற்றல்ல எவ்வளோ தூரம் எதையாவது செய்யறதுல செலவிடுறீங்க? அதாவது புதுசா தகவல்களை சேகரிக்கிறது, பயிற்சிகள் செய்யறது, உங்களை நீங்களே சரி செய்ய முயற்சி பண்றது, இது மாதிரி விஷயங்கள்ல. ஆமா, நம்மில் பலர் அதைத்தான் செய்கிறோம். ஒருவேளை அந்த ஆற்றல்ல ஒரு சின்ன பகுதிய உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற ஒன்ன வெறுமனே இருந்து கவனிக்கிறதுக்கு மாத்துனா என்ன நடக்கும்? உங்க வாழ்க்கை திரைப்படத்தை அதோட அத்தனை காட்சிகளையும் வெறுமனே ஒரு சாட்சியா இருந்து பார்த்தா அந்த அமைதி இப்பவே இந்த கணத்திலேயே சாத்தியமாகுமா?